கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். உலகத்தின் முடிவுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்கும் அடையாளம் என்ன என்று இயேசுவினுடைய சீசர்கள் இயேசுவினிடத்தில் கேட்டபோது இயேசு அநேக அடையாளங்களை முன்னிட்டு சொல்லுகிறார். அதுல மிக மிக முக்கியமானது வேதாகமத்தில இருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். அதை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான். அது நிற்கத்தகாத இடத்தில் நீங்கள் அதை நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவார்கள். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான அடையாளம் என்னன்னா, நிற்க கூடாத இடத்தில் நிற்கிற ஒன்றை சிந்திக்க கடவான் அப்படிங்கிறார். இஸ்ரேல் மக்கள் பாபிலோன் தேசத்திற்கு வந்தது மாத்திரமல்ல, பாபிலோன் தேசத்துல இஸ்ரவேல் மக்களை தேவன் பாபிலோனுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரு வேலை வந்த போதுதான் நேபுகாத் நேச்சார் எனப்பட்ட ராஜாவுக்கு கர்த்தராலே ஒரு தரிசனம் உண்டாகிறது. அந்த தரிசனத்தை பார்த்து நேபுகாத் நேச்சார் கலங்கி போய் எருசலேமிலிருந்து வந்த பாபிலோனிலே இருக்கிற எருசலேமில் இருந்து வந்து பாபிலோனில இருக்கிற இஸ்ரவேலரை கர்த்தர் மகிமைப்படுத்துகிற ஒரு வேலை வந்த போதுதான் பாபிலோனை ஆண்டு கொண்டிருந்த நேபுகாத் நேச்சார் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனத்துல என்னென்ன சொல்லப்பட்டது என்பதை குறித்து அறியும்படியாக பாபிலோன் தேசத்துல இருக்கிற பூசாரிகளிலிருந்து, மந்திரவாதிகளிலிருந்து, அங்க இருக்கக்கூடிய தலை சிறந்த பக்திமான்களை அழைத்து நான் கண்ட சொப்பனத்தையும் இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லுங்கள் என்று கேட்கிறார். உடனே பாபிலோன் தேசத்துல இருக்கிற பக்திமான்கள், ஆசாரியர்கள், பூசாரிகள் இவங்கெல்லாம் ராஜாவை பார்த்து சொல்றாங்க, நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க அர்த்தத்தை சொல்லுகிறோம் என்ற போது ராஜா அதை ஏற்றுக்கொள்ளாமல், நான் பார்த்த சொப்பனத்தையும் நீங்க சொல்லணும், அதன் அர்த்தத்தையும் சொல்லணும் என்ற போது பாபிலோனை கலங்கி நிற்கிறது. அந்த நேரங்களில ராஜா ஒரு கட்டளை இடுகிறார். அதாவது பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் சங்கரிக்கணுங்கிறார். அதாவது பக்தி அப்படிங்கிறது உண்டாக்கிய கடவுளோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கணுமே தவிர நாம ஏதோ ஒன்றை உண்டாக்கிட்டு அதுதான் கடவுள் என்று ஐக்கியப்படுவது அல்ல. இத எருசலேமில் இருக்கிற ராஜாவுக்கு கூட தெரியல. ஆனா பாபிலோன் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த நேபுகாத் நேச்சாருக்கு தெரியுது. உடனே எல்லா பூசாரிகளையும் சங்கரிக்கும்படியாக ஒரு கட்டளை இயற்றுகிறார். அந்த கட்டளை யாருக்கு வருதுன்னா, எருசலேமிலுக்கு இருந்து பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட பரிசுத்தவான்களாயிருக்கிற தானியேலின் தலைக்கும் வருது. ஒரே நாள்ல எல்லாரையும் சங்கரிக்கும்படியாக ஜியோ வந்திருக்கிறது என்ற தானியேல் அறிந்து ராஜாவின் இடத்தில் போய் தனக்காக ஒரு 2 நாள் டைம் கேட்கிறார். நீங்க பார்த்த சொப்பனத்தையும் நான் சொல்லுகிறேன், அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லுகிறேன் என்று 2 நாள் டைம் கேட்ட போதுதான் ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைக்கிறது. 2 நாள் தானியேலும் தானியேலுடைய சகோதரர்களும் ஜெபிக்கிற போது கர்த்தர் தானியேலுக்கு ராஜாவை பார்த்த சொப்பனத்தையும் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் தேவன் விளக்கி கொடுக்கிறார். அதை தானியேல் ராஜாவின் இடத்துல சொன்ன போதுதான் நேற்றைய தினத்திலும் கூட தலை பசும்பொன்னா இருந்தது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதாவது 73 வருடங்கள் இஸ்ரவேலர் பாபிலோன் தேசத்தில் இருந்தபோது பாபிலோன் ராஜ்யமே பொற்கால ராஜ்யமாய் இருந்தது என்றும், மறுபடியும் இஸ்ரவேலர் எருசலேமுக்கு திரும்பி வந்த பின்பு
பாபிலோனிய ராஜ்யம் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெர்சிய ராஜ்யம் எனப்பட்டது வருகிறது. அது மார்பகமும் கைகளும் வெள்ளியால் நிறைந்திருந்தது என்று ராஜாவினுடைய சொப்பனத்துல இரண்டாவது பாகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. தலை பசும்பொன், அதனுடைய மார்பும் கைகளும் வெள்ளியால் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வெள்ளியை குறித்து வேதாகமத்துல தேவன் அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். இந்த பெர்சிய ராஜ்யம் எனப்பட்டது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 539 இருந்து 331 வருடம் அரசாட்சி செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 208 ஆண்டுகள் உலகம் முழுவதும் பெர்சிய ராஜ்யம் வந்திருக்கிறது. அந்த பெர்சிய ராஜ்யத்துல இந்தியா இன்க்ளூட பெர்சியர்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க. அப்ப உலகம் முழுவதும் பெர்சியர் ஆட்சி செய்தது என்பதை குறித்து தானியேலுக்கு கர்த்தர் முன்னமே வெளிப்படுத்துறார். அந்த வெளிப்படுத்துதலின் மூலமா இரண்டாவது வெள்ளியும் அதனுடைய இருதயமும் மார்பகமும் தன்னுடைய கைகளும் வெள்ளியால் செய்யப்பட்டது அப்படிங்கிறார். இப்ப வெள்ளியை குறித்து ஞானி என்ன சொல்றார் அப்படின்னா, நீதிமொழிகளின் புஸ்தகத்துல அவருடைய காலகட்டத்துல வெள்ளி எனப்பட்டது குப்பைய போல எருசலேம்ல இருந்ததாமா. வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. இன்னைக்கு மணல் விலையே ஒரு லோடு லாரியே எத்தனையோ ஆயிரங்கள் வருதுங்க தமிழ்நாட்டுல. ஆனா அந்த நாட்களில வெள்ளியோட விலையே ஒரு சாதாரண வெளியே போடுகிற குப்பைக்கு சமானமாக எண்ணப்பட்டிருக்குன்னா பாருங்க. இப்ப வெள்ளியை குறித்து அந்த ஞானி எதை எழுதுறாருன்னா, வெள்ளியை விட எது முக்கியம் அப்படிங்கிறத நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. அப்ப வெள்ளி அப்படிங்கிறது எதுன்னா நாக்கு அப்படிங்கிற சுத்த வெள்ளியாம். அது யாருடைய நாக்கு சுத்த வெள்ளி அப்படின்னா நீதிமானுடைய நாக்கு அப்படிங்கிறார். இதை 8வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்துல சொல்லும் போது, வெள்ளியை பார்க்கலும் புத்திமதியையும் பசும்பொன்னை பார்க்கலும் ஞானத்தை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்ப ஒரு மனுஷன் வெள்ளியை சம்பாதிக்கிறதை காட்டிலும் புத்தியை சம்பாதிக்கணுமா? வெள்ளியை விட விலை உயர்ந்தது எது அப்படின்னா புத்தி. அப்ப பெர்சிய பேரரசு எதை போக்கஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா புத்தி அடைகிறது தான். ஒரு சில காரியங்களை அந்த நாட்களில புத்தி அடைவதற்கென்றே டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். எப்படி புத்தி அடைகிறது? ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்துட்டு இந்த மரத்துல இருந்து எப்படி ஆக்சிஜன் வருது, இந்த இலை எவ்வளவு நாள் உயிரோட கூட இருக்கும், இந்த மரத்திலிருந்து எப்படி கனி வருது, இந்த மரத்திலிருந்து எப்படி நிழல் வருது, இந்த மரம் எப்படி வருது, இந்த ஒரு செடி எப்படி வருது, அதுல விதை எப்படி வருதுன்னு இதை குறித்த புத்தி. இதனுடைய ரிசல்ட் என்ன ஆகுது பாருங்க. 208 ஆண்டுகள் தேசத்தை பெர்சியர் ஆட்சி செய்திருக்கிறாங்க. புத்தியாய் ஆட்சி செய்ததுனாலதான். அப்ப இவரு ஞானி இப்படி சொல்லும் போது இன்னொரு இடத்துல கூட 16:16 சொல்றாரு. நீதிமொழிகள் 16:16 பொன்னை சம்பாதித்தலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை அப்படிங்கிறார். அப்ப ஒரு மனிதனுக்கு வீட்டுல வெள்ளி இருக்குது, தங்கம் இருக்குது, அது இருக்கலாம் இல்லாம கூட போகலாம். ஆனா ஞானமும் புத்தியும் ஒரு மனுஷனுக்குள்ள வீட்டுல இருந்துச்சுன்னா கட்டாயம் பாருங்க மேன்மையும் உத்தமமுமா இருக்குமாம். அதான் சொல்ற 16:16 ஒரு மனுஷன் ஞானமா பேசிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு வீண் செலவுகளே இருக்காது. ஒரு குடும்பம் ஞானமா இருந்துச்சுன்னு வைங்களேன், அங்க சமாதான குலைச்சலே இருக்காது. ஞானம் இல்லாமல் பேசுறதுனால சமாதான குலைச்சல் புத்தி இல்லாமல் நடந்து கொண்டது நிமித்தமாக அநேக வீண் விரயங்களை உண்டாகுது. அதுதான் ஞானி எழுதுறாரு. என்னிடத்துல எருசலேம்ல ஏகப்பட்ட வெள்ளி இருந்தது, ஆனா எனக்கு வெள்ளி பெருசா தெரியல. எருசலேம்ல அநேகப்பட்ட பசும்பொன் இருந்தது, பசும்பொன் பெருசா தெரியல.
ஏன் பசும்பொன் பெருசா தெரியலன்னா, இந்த பசும்பொன்னும் இந்த வெள்ளியும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஞானத்தினால, கர்த்தர் எனக்கு கொடுத்த புத்தியினால என்னை தேடி ஓடி வந்தது அப்படிங்கிறார். இதை குறித்து 4ஆம் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது. 2 நாளாகமும் 9:14 20 பல அரபு கண்ட்ரிகளிலிருந்து சாலமோனுக்கு வெள்ளிய ஃப்ரீயா டொனேட் பண்ணிட்டே இருந்தாங்களாம். இவர் வெள்ளிய தேடி எங்க ஜுவல்லரி இருக்குதுன்னு சாலமோன் போகல. வெள்ளி கப்பு இருக்குமா, இல்ல வெள்ளி கிண்ணம் இருக்குமா, இல்ல வெள்ளி குத்து விளக்கு இருக்குமா என்று எந்தெந்த நகைக்கடையா போய் தேடல. சாலமோன் கர்த்தரை தேடினாரு. ஞானமுள்ள இருதய வேணும்னு கேட்டாரு. இந்த ஞானமுள்ள இருதயத்துக்குள்ள இருந்து புத்தி வந்ததுனால இந்த ஞானமும் புத்தியும் சாலமோனிடத்தில் இருந்தது. சாலமோன் எருசலேம்ல இருந்தாரு. இந்த எருசலேமை தேடி பசும்பொன்னில இருந்து இந்த ஞானத்தை தேடி வெள்ளியிலும் சுத்த வெள்ளியும் தேடி ஓடி வந்ததாம். அதனாலதான் சொல்றாரு, வெள்ளியை பார்க்கலாம் புத்தி விலையேறப்பட்டது. அப்ப சாலமோன் இப்படி சொல்றாருன்னா, சாலமோனுடைய தகப்பன் வெள்ளியை எப்படி சொல்றாருன்னா, இதை குறித்து சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதத்தினுடைய 72வது சொல்லுகிறது, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளிம்பின வேதமே நலம்ங்கிறார். அவர் சொல்றாரு புத்தி நலம் அப்படின்னாரு. இப்ப சாலமோனுடைய தகப்பனார் சொல்றாரு, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளிம்பின வேதமே வெளியேறப்பட்டது அப்படிங்கிறார். இந்த வேதம் எனப்பட்டது கர்த்தருடைய வசனம். எப்பேற்பட்டதுன்னு இதே சங்கீதம் 12ஆம் சங்கீதத்தினுடைய 6வது சொல்றாரு. சங்கீதம் 12:6 கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. அப்ப சுத்த வெள்ளி எனப்பட்டது கர்த்தருடைய வசனமாம். அப்ப கர்த்தருடைய வசனத்தை நாம சம்பாதித்து வைக்கிற போது கர்த்தருடைய வசனம் வெள்ளியை பார்க்கலும் மேலான காரியத்தை நமக்கு செய்கிறார். அந்த நாட்களில தாவீது தேவாலயத்திற்கென்று பசுமண்ணை சம்பாதித்தாரு, வெள்ளி எல்லாம் சம்பாதித்தாரு. எதற்காக சம்பாதித்தார் அப்படின்னா, 1 நாளாகம புஸ்தகத்தினுடைய 29வது அதிகாரத்தின் 4வது சொல்லுகிறது, அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்பளம் செய்யும் வேலை அனைத்திற்கும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். அதாவது உட்சுவர் பூசுவதற்கு அப்படிங்கிறார். இதை குறித்து 5:11 சொல்லப்பட்டிருக்குது. 2 நாளாகமம் 5வது அதிகாரத்தினுடைய 1வது கர்த்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்த போது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பண்ணிவித்த நேர்ந்தவைகளை கொண்டு வெள்ளி வேலையும் பொன்னு வேலையும் சகல பனிமூட்டுகளையும் தேவாலயத்தின் பொக்கிஷ சாலையிலே வைத்தான். அப்ப அன்றைக்கு ஆவியினால தாவீதுக்கு கர்த்தர் ஆலயத்தை கட்டும்படியாய் ஒரு தரிசனம் கொடுத்த போது ஆலயத்தினுடைய உட்சுவர் வெள்ளியினால சுத்த வெள்ளியினால பூசப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப சுத்த வெள்ளியே ஆலயத்தினுடைய உள் சுவருக்குள்ள பூசணும். இன்னைக்கு தேவாலயங்களுக்குள்ள பாருங்க, சில இடங்கள்ல வுட்டு வச்சு அதை க்ளோஸ் பண்றாங்க, சில இடங்கள்ல சிமெண்ட் வச்சு பெயிண்ட் அடிச்சு க்ளோஸ் பண்றாங்க. ஆனா தேவனுடைய மகிமை இறங்கி வந்த தேவாலயத்துல உள் சுவர் எனப்பட்டது வெள்ளியினால, சுத்த வெள்ளியினால பூசப்பட்டதாமா. இப்போ ஒரு மனிதன் தேவாலயத்துக்குள்ள உள்ள வருகிற போது அந்த மனிதனுடைய உருவத்தை வேறொருவர் சொல்ல வேண்டியதில்லை. இதுதான்ப்பா உன்னுடைய உருவம், நீ இதை பாரு, உன் கண்ணு இங்க இருக்குது, உன் வஸ்திரம் இந்த கலர்ல இருக்குது, உன் தலைமுடி இப்படி இருக்குது,
உன்னுடைய கைகளில இது இருக்குதுன்னு வேறொருவன் அந்த மனிதனுக்கு சொல்ல வேண்டியதில்லை. தேவாலயத்துக்குள்ள உள்ள வந்த உடனேயே அவன் சுவர்புறமாய் திரும்புகிற போது சுவர் அவனுக்கு போதிக்குது. நீ சுத்த வெள்ளியில உன்னுடைய முகத்தையே நீயே பார்க்கலாம் அப்படிங்கிறதா. அப்ப தாவீது ஆவியினால தரிசனம் பெற்று சாலமோன் கட்டின தேவாலயத்துக்குள்ள உள்ள வருகிற போது எப்படி ஒரு மனிதனுக்கு அவனை பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் ஏற்படுத்தினாரோ அதிலும் மேலான ஒரு ஆலயம் சரீரமாகிய இயேசு தன்னுடைய சரீரத்தை இந்த உலகத்துல பலியாக ஒப்பு கொடுத்து உங்களையும் என்னையும் தேவாலயமாய் மாற்றி இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய ஆலயமாகிய நம்மளுடைய சரீரத்துக்குள்ள உள் சுவர் எதனால் பூசப்பட்டு இருக்கணும்னா சுத்த வெள்ளியினால பூசப்பட்டிருக்கணுமாமா. இந்த சுத்த வெள்ளியை குறித்து 1 தீமோத்தேயு 3:9 பவுல் எழுதும்போது எழுதாரு, சுத்த மனசாட்சி அப்படிங்கிறார். அப்ப நமக்கு எது இருக்குதோ இல்லையோங்க, கர்த்தருடைய ஆலயமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்களும் நானும் மாறி இருக்கிறது உண்மை என்றா வேற யாரும் நம்ம மனசாட்சியோட இடைபட வேண்டியதில்லை. கர்த்தருடைய வசனமே நம்மளுடைய மனசாட்சியோட இடைபடுமாமா. அன்னைக்கு விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு பெண்மணிய கல்லால் அடித்து கொண்டு வந்த போது இயேசு வார்த்தையினால பேசினார். அந்த வார்த்தை ஒவ்வொருடைய மனசாட்சியில குத்தப்பட்டு கல்லுகளை போட்டு போயிட்டாங்க. யோவான் சானகன் யோர்தான் நதியில இருந்து கர்த்தருடைய வசனத்தை பேசினார். அவர்கள் மனசாட்சியில குத்தப்பட்டவர்களாய் ஆண்டவமாரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதுபோல இன்றைக்கு மற்றவங்க நம்மளை குற்றவாளிகள் என்று தீர்க்கல, அது முக்கியம் இல்லைங்க. தேவனுடைய மனசாட்சி இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாய் சுத்த மனசாட்சியை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா நமக்குள்ள உருவாக்கி இருக்கிறபடினால மற்றவர்கள் நம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறாங்களோ தீர்க்கலையோ, நம்மளுடைய மனசாட்சியே நம்மளை குற்றவாளி என்று தீர்க்காத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள வருகிற போது 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்லுகிறது, நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமா இருக்கிறது என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்றவர், உங்களுக்குள் வாசமாய் இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு மீட்பின் நாளில். அப்ப வெள்ளி எனப்பட்டது இருதயத்தோடு கலந்திருக்கணும். அதான் 2வது தானியேலுக்கு அந்த சிலையிலிருந்து அடுத்த பாகத்தை கேட்டதுதான் அவனுடைய மார்பு, இருதயம், அவனுடைய கைகள் சுத்த வெள்ளியினால் செய்யப்பட்டு இருந்தது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் மற்றவங்களுக்காக நம்ம நல்லவனா வாழ்றோமோ வாழலையோங்க, சபைக்காக நல்லவங்களா வாழ்றோமோ வாழலையோ, பெற்றோருக்காக நல்லவமா வாழலையோ, நம்ம இந்த உலகத்துல மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாய் எனக்கு சுத்த மனசாட்சியை சிருஷ்டித்திருக்கிறதுனால நான் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புறார்னா சுத்த மனசாட்சியோடு வாழும்படியாய் விரும்புகிறார். இந்த சுத்த மனசாட்சி எனப்பட்டது வேறு எந்த மதத்திலையும் உருவாக்க முடியவே முடியாதுங்க. எந்த மத தலைவராலும் உருவாக்க முடியாது, எந்த தேவாலயத்தினாலும் உருவாக்க முடியாது, எந்த ஊழியக்காரரும் உருவாக்க முடியாது. கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற போதுதான் செத்த கிரிகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மளுடைய இருதயத்துக்குள்ள ஒரு சாட்சியை ஏற்படுத்துகிறார். அதுதான் சுத்த மனசாட்சி எனப்பட்டது. அப்ப சுத்த மனசாட்சி எனப்பட்டது சுத்த வெள்ளியை போல இருக்கிறது அப்படிங்கிறார். அன்றைக்கு ஆசாரிப்பு கூடாரத்தை செய்கிற போது கூட வெள்ளி வேலைக்கு தேவையான ஞானம் அன்றைக்கு ஊரின் குமாரன் ஆகிய பெசலேயலுக்கும் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லிதான் யாத்ராமம் 31வது அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் எது இருக்குதோ இல்லையோங்க, புத்தி எனப்பட்டது கட்டாயம் இருக்கணும். ஒருவேளை நான் சர்ச்சுக்கு போறதுனாலயோ
அல்லது சில ஊழியங்கள் செய்கிறதுனாலயோ, என் பெயர் மாற்றப்படுகிறதுனாலயோ, அல்லது நான் தான தர்மம் பண்ணுகிறதுனாலயோ என்னை நோக்கி வருகிற ஆபத்திலிருந்து நான் காக்கப்படுவேன் என்று நான் நம்பிக்கை வைத்துட்டு இருந்தேன்னா கட்டாயம் பாருங்க நானு ஏமாந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குதாமா. இயேசு இதை சொல்லும் போது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறது. இப்ப இயேசு இங்க ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய பாதுகாப்பை குறித்து சொல்லுகிறார். அந்த பாதுகாப்பு என்ன அப்படின்னா, புத்தியுள்ள மனுஷன். அந்த புத்தியுள்ள மனுஷன் எப்படிப்பட்டவனா, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர் மாத்திரம் இல்லைங்க, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழுகிற ஒரு மனிதன். இப்ப கர்த்தருடைய வசனத்தின்படி இன்னைக்கு உங்களாலையும் என்னாலையும் வாழ முடியலையே. இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த லிஸ்டுக்கு வந்துட்டாங்க. சார், இது ஒரு மத சம்பந்தப்பட்ட புஸ்தகம், இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நம்மனால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. சார், இயேசு இப்படிப்பட்ட மனிதர்கள் நடுவுல தான் வாழ்வதற்காக வந்து தன்னையே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் காண்பித்து கல்வாரி சிலுவையில ஜீவனையே கொடுத்தது எதற்காகனா, நம்ம வாழ முடியாது என்பதற்காக அல்ல, வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அதனாலதான் அவரு சொல்றாரு, என் வசனத்தை கேட்கிறவன் வந்து புத்தியுள்ள மனுஷன் அல்ல, அதன்படி செய்கிறவன் அப்படிங்கிறார். இப்ப இயேசு சொல்லிய சில முக்கியமான காரியங்களில கடைபிடிக்க முடியாத 3 விஷயத்தை கூட, நிறைய காரியம் இருக்குது, அது கடைபிடிக்க முடியாத 3 காரியம். 1, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். சீசர்கள் போய், ஆண்டவரே, யோவான் சானகன் தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு கற்றுக் கொடும் அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசுவும் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறாரு. ஆனா அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கல, பிதாவுக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டிய ஐக்கியம், உறவை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிங்க அப்படின்னார். ஒருவேளை யோவான் சானகன் தன்னுடைய சீசர்களுக்கு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருப்பாரு? கர்த்தாவே, ஆண்டவரே, தேவனே, எங்களுடைய நிலைமையை பாரும், எங்க கஷ்டத்தை பாரும், வீடு இல்லாமல் இருக்கிறோம் பாரும், இன்னும் நிலம் இல்லாமல் இருக்கிறோம் பாரும், வேலை இல்லாமல் இருக்கிறோம் பாரும், பிள்ளை இல்லாமல் இருக்கிறோம் பாரும் என்று இவ்விதமாய் ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கலாம். யோவான் சானகனுடைய ஜெபம் வேற, உபவாசம் வேற. ஆனா இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபமே வேற. நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, ஜெபத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் உங்களுக்கு தகப்பனா மாறணும், நீங்க அவருக்கு பிள்ளையா மாறணும். அப்ப யாரு பரமண்டலங்களில் இருக்கிற தேவனை பிதா என்று கூப்பிட முடியும்னா, தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தான் அவரை பிதாவே என்று கூப்பிட முடியும். அதைத்தான் ரோமன்ல எழுதி சொல்றாரு, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்படிங்கிறார். அப்ப இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா, இயேசு இடைவிடாமல் ஜெபம் பண்ணினாரு. அவருடைய சீசர்கள் அப்படி ஜெபிக்க முடிஞ்சதா பாருங்க? ஜெபிக்கவே முடியல. வேதம் சொல்லுது, கெத்செமனே தோட்டத்துல இயேசு வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. இங்க ஜெபத்தை கற்றுக்கொண்ட சீசர்கள் அயர்ந்த நித்திரையில இருக்கிறாங்க. இயேசு வந்து பேதுருவை பார்த்து நேரடியா கேட்கிறாரு, சீமோன் பேதுருவே, நீ 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? சார், அவங்க ஜெபிக்க கூடாதுன்னு இந்த இடத்துக்கு வரல. ஜெபிக்க கூடாதுன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. அவங்க வேற வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க. கெத்செமனே தோட்டத்துல இவரோடு கூட பாடுபடவும் மரிக்கவும் தான் வருகிறேன்னு வந்தாங்க. அதனால அவங்களால ஜெபிக்க முடியல. ஆனா இயேசு ஜெபிக்கிறார். அப்ப இவர்களால ஜெபிக்க முடியவில்லை என்பதை இயேசு அறிந்து அங்க ஒரு விஷயத்தை சொல்றாரு, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது.
அதனால நீங்க ஆவியை பெறுகிற போதுதான் ஆவிக்குள்ள ஜெபிக்க முடியும். அதனால நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னாரு. இயேசு ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணாருங்க. வனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணாரு. உரத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினாரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணினாரு. அவருடைய ஜெபம் எனப்பட்டது எல்லோருக்கும் தெரிஞ்ச மாதிரியும் ஜெபம் பண்ணாரு, எல்லோருக்கும் தெரியாத மாதிரியும் ஜெபம் பண்ணாரு. அவரு ஜெபம் பண்ணினாரா அப்படின்னா கிடையாதுங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ண ஆவியானவர் அவருக்குள்ள இருந்து ஜெபிக்க வைத்தார். அப்ப கண்மலையின் மேல அஸ்திவாரம் போடணுமா இருந்தா, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழணுமா இருந்தா, நான் முதலாவது பெற வேண்டியது எதுனா, தேவன் எனக்கு கொடுக்க விரும்பினது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவானாரு. அப்ப பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணணும், பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். பாருங்க, இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஸ்திரியை இச்சையோடு எண்ணத்தில் பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று அப்படிங்கிறார். பூர்வதாரருக்கு சொல்லப்பட்டது ஒரு விபச்சாரத்தில் கையமையுமாய் பிடிபட்டாத்தான் கல்லால் அடித்துக் கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு எண்ணத்தில் பார்க்கிற எவனும் அவளோடு இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப ஸ்திரிய மாத்திரமல்ல, ஒரு ஸ்திரி ஒரு புருஷனை இச்சையோடு எண்ணத்தில் பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று அப்படிங்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கண்ணை மூடிக்கொண்டே இருந்தோம்னா யாரையுமே நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் அந்த லிஸ்ட்ல போயிட்டாங்க. கண்ணை மூடி தியானம் பண்ணி கொண்டே இருந்தோம்னா கட்டாயம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், யாரையும் தப்பா பார்க்க மாட்டோம். சரி, பைக்கில போகும்போது கண்ணை மூடிட்டே போங்க, நீங்க யாரையுமே பார்க்காத இடத்துல ஆண்டவர் அழகா கொண்டு போய் வச்சிருவார். ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் மனுஷனையும் மனுஷியும் வெளியே அனுப்புற போது தோல் உடையை உடுத்தி வெளியே அனுப்புனாராமா. கர்த்தருடைய தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டவங்க. ஆனா இன்னைக்கு தோல் தெரிகிற அளவுக்கு உடைய உடுத்திட்டு கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ளேயே போறங்கிறது. ஸ்லீவ் ட்ரெஸ்ல இருந்து, ஜீன்ஸ் பேண்ட்ல இருந்து, டிஷர்ட்ல இருந்து, சரி இதை எல்லாம் போடுகிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பரிசுத்தமா தான் இருக்கிறோம், பாக்குறவங்களுக்கு பிரச்சனை இருக்கு இல்லையா? வேதம் சொல்லுதுங்க, இடரல் வராமல் இருப்பது கூடாத காரியம். எவர்களின் நிமித்தமாய் இடரல் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ அப்படிங்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா வாழணுமா இருந்தா, இந்த இச்சை இல்லாமல் வாழ்வதற்கு தேவன் எனக்கு ஏதோ ஒன்றை கொடுக்கிறாரு. அதை நம்ம வாங்கினாத்தான் இச்சை இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இச்சை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ரோமர் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்கள் இருதயத்துக்குள் ஊற்றப்படுகிற போது, அந்த பரிசுத்த ஆவியின் மூலமா தேவ அன்பு நிறைந்திருக்கிற போது அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. இப்ப தேவ ஆவியானவர் உள்ள வருகிற போது முதலாவது காரியம், நம் இருதயம் தேவ அன்பால் நிறைகிற போது ஒரு பெண்ணை பார்க்கிறப்ப அது தன்னுடைய பெண்ணா தெரியும் பாருங்க, அல்லது தன்னுடைய அம்மாவா தெரிவாங்க, தன்னுடைய சகோதரியா தெரிவாங்க. அதுதான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகிற. இப்ப பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துல என்னன்னா, இருதயம் தேவ அன்பால் நிறைந்திருக்கிற போது, நான் ஒருவேளை இந்த இடத்துல இருந்தேன்னா, நான் என்னுடைய குற்றத்தின் நிமித்தமா இன்னைக்கு தண்டிக்கப்பட்டு இருப்பேனா, நானே எனக்கு விரோதமா பேசுவேனா? அப்படி பேச மாட்டேன். மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு கொடுத்துருவார் அப்படிங்கிறார். சார், முதல் மனுஷனும் மனுஷியும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான் இருந்தாங்க சார். முதலாவது தேவன் ஒரு மனுஷனை கூட்டிட்டு வர்றாரு, அந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டு கொள்ளும்படி அந்த மனிதன் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. அந்த மனிதன் ஒரு முறுமுறுப்பு இல்லாம சந்தோஷமா ஏதேன் தோட்டத்துல ஆட்சி செய்கிறார். இந்த மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு மனுஷியை இந்த மனுஷனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்துட்டு போய் செய்து அவனிடத்துல கூட்டி கொண்டு வரும்போது அந்த மனுஷி நிர்வாணியாய் வந்தாள்.
அந்த மனுஷிக்கு ஒரு உடம்புல ஒரு துணி கிடையாது, இந்த மனுஷனுக்கு உடம்புல ஒரு துணி கிடையாது. ஏன்னா அழைத்து கொண்டு வந்தது யாருன்னா தேவன். வேதவசனம் சொல்லுது ஆதியாகமம் 2 கடைசியில, இவர்கள் இருவரும் நிர்வாணிகளா இருந்தும் வெட்கமடையாது இருந்தார்கள். காரணம் என்ன? ஆதாமுக்குள்ள தேவ ஆவியானவராலே அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்தது. முதல் மனுஷிக்குள்ள தேவ ஆவியானவரின் மூலமாய் அன்பு இருதயத்துக்குள் ஊற்றப்பட்டிருந்தது. இப்ப எதுவுமே தப்பா தெரியல. ஆனா பரிசுத்த ஆவியிலிருந்து மனிதனை பிரித்து தேவ ஆவி இல்லாமல் மனுஷனை பார்க்க வைப்பதற்கு பிசாசு போட்ட கண்ணியில மனுஷி விழுந்து அந்த கனியை புசிச்சு ஆதாமுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இருவரும் முதலாவது அறிந்தது என்னன்னா, தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலையை உடுத்தி கொண்டார்கள். அப்ப பரிசுத்த ஆவி உள்ள போது மனுஷன் மனுஷிய பார்த்த விதம் வேற, மனுஷி மனுஷனை பார்த்த விதம் வேற. பரிசுத்த ஆவியை இழந்ததுக்கு அப்புறம் பார்த்த விதங்கள் எனப்பட்டது வேற. அப்ப கர்த்தருடைய வசனத்தின்படி என்னை வாழ வைப்பதற்கு தேவ ஆவியானவர் உதவி செய்கிறார். மூன்றாவது காரியம் தாங்க சொல்றாரு, உன்னிடத்தில் ஒரு வஸ்திரம் இருந்தா இல்லாதவனிடத்தில் ஒன்றை கொடு அப்படிங்கிறார். எப்படி கொடுக்க முடியும்? அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கொடுக்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வரணுமா இருந்தா, நம்ம ஒரு வாழுகிற ஒரு வாழ்க்கை எனப்பட்டது தேவனுடையதா இருக்கணும். பாருங்க, இயேசு பரலோக ராஜ்யத்தோடு கூட ஒரு காரியத்தை ஒப்பிட்டு சொல்லும்போது எப்படி சொல்றாரு அப்படின்னா, லாசரு ஐஸ்வர்யவான் என்கின்ற ஒரு கதையோடு கூட சொல்றார். ஒரு ஊர்ல லாசரு எனப்பட்ட ஒரு தரித்திரன் இருந்தான், அதே ஊர்ல ஒரு ஐஸ்வர்யவானும் இருந்தான். அந்த லாசரு தரித்திரனுடைய வீட்டுக்கு எதிரே இருந்தான். அந்த ஐஸ்வர்யவான் ரத்தாம்பர வஸ்திரம் உடுத்தி விதவிதமாய் சாப்பிட்டு மாளிகையில களி கூர்ந்திருந்தான். இந்த லாசரவனுடைய பருக்களை நாய்கள் நக்கிற்று அப்படிங்கிறார். இந்த சம்பவத்தை குறித்து லூக்கா 16வது அதிகாரம் 19 - 25 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த லாசரு மரித்து போய்விட்டாரு. மரித்த உடனேயே அவனை தேவதூதர்கள் அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த லாசருவினுடைய ஆத்துமா ஆபிரகாம் அடியில போய் இருக்குது. சில நாட்களுக்கு பின்பு ஐஸ்வர்யவானும் மரிக்கிறாரு. ஊராரே வந்து அடக்கம் பண்றாங்க, அவங்க சகோதரர்கள் வந்து அடக்கம் பண்றாங்க. அவருடைய ஆத்மா பாதாளத்துல போய் இருக்குது. பாதாளத்துக்கும் ஆபிரகாமுக்கும் கண் தெரிகிற தூரத்துல லாசரு ஆபிரகாம் அடியில உட்கார்ந்து இருக்கிற போது, இப்ப இந்த ஐஸ்வர்யவான் பெயர் சொல்லப்படல, ஆபிரகாமை நோக்கி கதறுகிறார், தகப்பனாகிய ஆபிரகாமே அப்படிங்கிறார். அப்ப யாரு ஆபிரகாமை தகப்பன்னு கூப்பிடுவாங்கன்னா விசுவாசத்தின் பிள்ளைகள் தான். ஒருவேளை இஸ்ரவேலரா கூட இருக்கலாம். அப்போது எனக்கு தாகமா இருக்கிறது, லாசருவினுடைய விரலின் நுனியிலிருந்து தண்ணீரை எடுத்து என் தாகத்தை தீர்க்க பண்ணோம்னா போது ஆபிரகாம் அங்கிருந்து என்ன சொல்றாருன்னா, நீ பூமியில் இருந்த போது நீ ரத்தாம்பர வஸ்திரம் உடுத்தி நீ ஐஸ்வர்யமா வாழ்ந்த, அதனால உன்னுடைய பலன் பூமியிலே முடிஞ்சு போயிட்டு. இந்த லாசரு அப்படி கிடையாது, அவன் பூமியில கஷ்டப்பட்டான், அதனால மேல வந்து இளைப்பாறுகிறான் அப்படிங்கிறார். அப்படின்னா ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்களா? தேவன் ஐஸ்வர்யவான்களுக்கு எதிரானவரா அப்படின்னா, இந்த லாசருவை மடியில் வைத்திருந்த ஆபிரகாமே ஐஸ்வர்யவான் தான். அவர் சீமானா இருந்திருக்கா. அவங்க மனைவி மரித்த போது ஒரு பெரிய எஸ்டேட் வாங்கி மனைவியை அடக்கம் பண்ணி இருக்கிறார். அவ்வளவு பெரிய பணக்காரர். ஒரு பெண் எடுக்க போகணுமா இருந்தா அந்த பெண் வீட்டுல வரதட்சணையா ஏதாவது கேட்டுத்தான் வாங்குறாங்க. ஒருவேளை பெந்தகோஸ்தே சபையை சேர்ந்தவர்களா இருந்தா வரதட்சணையா எதுவுமே வாங்குறதே கிடையாது. ஒருவேளை கார் வாங்கி கொடுத்துருங்க, மாப்பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுத்துருங்க, அல்லது வீடு வாங்கி கொடுத்துருங்க, உங்க பிள்ளைக்கு வேண்டிய அத்தனையும் கொடுத்துருங்கன்னு நகையும் நட்டையும் கழட்டி விட்டுட்டாங்க. மத்த எல்லாத்தையும் கேட்டு வாங்கித்தான் நடக்குது. ஆனா ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் எடுக்க போகிற போது எலியேசர் கையில பொண்ணுகளை கொடுத்து போட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்புனார். அப்பேற்பட்ட ஒரு பணக்காரர் தான் லாசருவுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கிறார்.
அவருதான் ஐஸ்வர்யவான பார்த்து சொல்றாரு, நீ பூமியில இருந்த போது ஐஸ்வர்யவானா வாழ்ந்த, அதனால பூமியிலே உன் பலன் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, அப்ப ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யத்துக்கோ ஆபிரகாமினுடைய சந்ததி என்று சொல்லப்பட்ட இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. ஆனா இங்க அந்த லாசருவோ ஆபிரகாமினுடைய சந்ததியில வந்திருக்கலாம், அல்லது ஆபிரகாமை எப்படி கூப்பிட்டார் என்று சொல்லப்படல. ஆனா அவர் தரித்திரராய் இருந்திருக்கிறார் பாருங்க. இப்ப ஆபிரகாமை போல ஆபிரகாமினுடைய சந்ததி வாழலைன்னா பரலோகத்துல போய் ஒரு நல்ல இடத்தை அடைய முடியாதது எப்படியோ அப்படியே மனித அவதாரம் எடுத்து தரித்திரராய் வந்த இயேசுவை போல இயேசுவின் சந்ததியாகிய நீங்களும் நானும் வாழலைன்னா கட்டாய நீங்களும் நானும் பரலோகத்தை இழந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அந்த தரித்திரனாகிய லாசருவனுடைய வாழ்க்கை என்னவா இருந்ததுன்னா, இவருக்கு பருக்கள் இருந்ததுங்க, இவருக்கு புண் இருந்ததுங்க. இந்த பருக்களில் வரக்கூடிய புண்களை நாய்கள் நக்கிட்டுதாமா. ஒரு நாய்க்கு பசியாற்றுவதற்கு இந்த லாசருவின் இடத்துல ஒரு இருதயம் இருந்ததுங்க. ஆனா லாசரு வாசப்படியில இருக்கிறாரு, ஒரு மனுஷனுடைய பசியை ஆற்றக்கூடிய இருதயம் இந்த ஐஸ்வர்யவானுக்கு இல்லை. அப்ப இன்றைக்கு நீங்க வாழுகிற ஐஸ்வர்யத்துக்கு தேவன் எதிரானவர் அல்ல. ஆனா வாழுகிற ஐஸ்வர்யம் தேவனுக்குரிய ஐஸ்வர்யமா இல்லைன்னா கட்டாயம் பாருங்க, நம்ம அடைய வேண்டிய இடத்தை இழந்து போய் விடுவோம். சாலமோன் தேவாலயம் கட்டுகிற போது கூட ஒரு மனிதனிடத்துல செல்வம் தேடி ஓடி வந்ததாமா. அந்த குறித்து 1 நாளாகம புஸ்தகத்தினுடைய 29வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம் சொல்லுகிறது, யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளை கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். யோசிச்சு பாருங்க, எகியேலின் கையில போய் ரத்தினங்களை கொடுக்குறாங்களாமா. அன்றைக்கு தாவீதினுடைய அரசாட்சியில எத்தனையோ பேர் இருந்திருக்கலாங்க, எல்லார் கையிலேயும் ரத்தினம் போய் சேரல. இந்த எகியேலின் கையில, அது கெர்சோனியன் ஆகிய எகியேலின் கை அப்படிங்கிறது. எகியேல் என்றால் என்ன அப்படின்னா, கர்த்தர் வாழ்கிறார் அல்லது கர்த்தர் வாழ்வார் என்று அர்த்தமாமா. இந்த தகப்பனாரை உங்க பையனுக்கு எகியேல்னு எப்படி பேர் வச்சார்னா, கர்த்தர் இல்லாத ஒரு உலகத்துல நீங்களும் நானும் வாழல, கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறாரு. அவர் கர்த்தர் உயிரோடு இருக்கிறதற்கு அடையாளம் யாருன்னா இந்த எகியேல் என்று பேர் வச்சார். இப்ப எகியேல் என்று கூப்பிட்டா கர்த்தர் வாழ்கிறார், கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அப்ப எந்த மனிதன் உயிருள்ள தேவனுக்காக சாட்சியா வாழுகிறானோ அந்த மனிதனை தேடி ரத்தினங்கள் தேடி வருங்க, வெள்ளியும் பொண்ணு தேடி வரும். அன்றைக்கு மரியாளை யோசேப்பு ஒரு குழந்தை இயேசுவை வைத்த போது சாஸ்திரிகள் வெள்ளியும் பொண்ணை எடுத்து கொண்டு வந்து இயேசுவுக்காக மரியாளின் இடத்துல கொடுத்தாங்க. இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் வாழுகிற ஒரு வாழ்க்கை, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தர் வாழ்கிறார் என்பதை வாயில சொல்றது மாத்திரமல்ல, நான் போட்டுக்கொள்ளுகிற வஸ்திரத்திலிருந்து, நான் பேசிக்கொள்ளுகிற வார்த்தையிலிருந்து, நான் ஆராதிக்கிற ஆராதனையிலிருந்து, நான் மன்னிக்கிற மன்னிப்புல இருந்து, நான் நேசிக்கிற அன்புல இருந்து, நான் என் குடும்பத்தை நடத்துகிற விதத்துல இருந்து கர்த்தர் ஒருத்தர் வாழ்றாரு அப்படிங்கிற ஒரு சாட்சி, சுத்த மனசாட்சியோடு வாழும் போது விலையேற பெற்ற வேத வசனத்தினுடைய வெளிப்பாடுகளையே தேவன் தருவாருங்க. அதோடு கூட சொல்லப்பட்டு இருக்குது, ரத்தினங்கள்ங்கிறது விலையேற பெற்றதெல்லாம் கர்த்தர் தருவார். இன்றைக்கு நீங்களும் நானும் எதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோங்க, புத்தியை சம்பாதிக்கணும். என்ன புத்தி? கர்த்தரை அறிகிற ஒரு அறிவுனால கர்த்தர் வாழ்கிறார் என்று வாழணுமாமா. இதே ஆண்களுக்கு மாத்திர புத்தி சொல்லல, பெண்களுக்கும் புத்தியை ஆண்டவர் சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25வது அதிகாரம் 1 to 9 வரைக்கும் ஒரு சம்பவத்தை சொல்றார். அதாவது மணவாட்டி எனப்பட்டவங்களுக்கு புத்தின்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்ட்டு
அதுல மணவாளன் வருகிற போது ஆயத்தமாய் இருந்தவர்கள் தீவெட்டியை எடுத்து கொண்டு போயிட்டாங்க. ஆயத்தம் இல்லாதவர்கள் மணவாளன் வந்தபோது ஆயத்தமாக போனாங்க. அதற்குள் கதவு சாத்தப்பட்டதுனால திரும்ப ஆயத்தமாகி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் யார் என்று அறியேன் என்று மணவாளன் சொல்லிட்டார் அப்படிங்கிறார். இதை குறித்து இந்த புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களும் குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அநேக தங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சொல்றாங்க. ஆனா வேதம் எதை காண்பிக்குதுன்னா, ஆல்வேஸ் யூ ஆர் ப்ரிப்பேர்ட், எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை எனப்பட்டது ஆலயத்துக்குரியவான வாழ்க்கை கிடையாது, ஆண்டவருக்குரியவான வாழ்க்கை. உங்கள் வேலை எனப்பட்டது அரசாங்கத்துக்குரிய வேலை அல்ல, கம்பெனிக்குள்ள வேலை அல்ல, ஆண்டவர் கொடுத்த வேலை. உங்க குடும்பம் எனப்பட்டது ஏதோ கல்யாணம் முடிச்சிடும், ஏதோ கணவன் கிடைச்சாரு, ஏதோ மனைவி கிடைச்சது, ஏதோ பிள்ளைய பெற்றுட்டோம், ஏதோ ஒரு வீட்டை கட்டிட்டோம், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றோம், அது அல்ல. தேவன் கொடுத்த மனைவி, தேவன் கொடுத்த கணவன், தேவன் கொடுத்த பிள்ளை, தேவன் கொடுத்த வீடு, தேவன் கொடுத்த வேலை என்று எல்லாவற்றிலும் எப்பொழுதும் தேவனுக்குள்ள இருக்கிறது. ஆபிரகாமின் காலத்தில் உண்டான பஞ்சத்தை காட்டிலும் பின்னொரு பஞ்சம் ஈசாக்கின் காலத்துல வருது. அப்பொழுது ஈசாக்கு கேரார்ல குடியிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நான் உனக்கு சொல்லுகிற தேசத்தில் குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் பிராமிஸ் பண்றார். இதை ஆதியாகமம் 24வது அதிகாரத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது ஈசாக்கு கர்த்தரிடத்துல கேட்கவே இல்லை, ஆண்டவரே நான் எங்க குடியிருக்கணும், எந்த தேசத்துல போய் என்னை குடியமர்த்த பண்ணுகிறேன்னு கேட்கவே இல்லை. கர்த்தர் தரிசனமாகும் போது கேரார்ல இருந்தாரு. கர்த்தர் தரிசனமானதுக்கு அப்புறமும் கேரார்ல தான் இருந்தார். தன்னுடைய வார்த்தைக்கு முழுவதும் கீழ்ப்படியாத ஈசாக்கை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். நீ எகிப்துக்கு போகாதன்னாரு, ஆனா எங்க போகணும்னு கர்த்தர் சொல்லவும் இல்லை, இவர் கேட்கவும் இல்லை. எங்க ஆரம்பிச்சாரோ அங்கேதான் இருந்தார். 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆனா ஆசீர்வாதத்தோடு பல போராட்டம். மனைவியோடு சந்தோஷமா இருக்க முடியல, வசதி ஒரு பக்கம் வருது, பெலிஸ்தியர்கள் பொறாமப்பட்டு ஊரை விட்டு வெளியே போ அப்படிங்கிறாங்க. பல போராட்டங்களை சந்திக்கிறார். கடைசியா கர்த்தர் முன்குறித்த இடத்தை நோக்கி வர்றாருங்க. ஆதியாம புஸ்தகத்தினுடைய 26ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். மறுபடியும் அன்று ராத்திரியில கர்த்தர் அவருக்கு தரிசனமான போது அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாரு. அதுக்கப்புறம் ஒரு துறவு தோண்டினாருங்க. பிரச்சனையே வரல. அது வரைக்கும் எதிராயிருந்த அந்த அபிமெலேக் எனப்பட்ட ராஜா இந்த ஈசாக்கின் இடத்தில் வந்து உடன்படிக்கை பண்றார். இந்த அபிமெலேக்கு ஈசாக்கினுடைய எதிரி கிடையாது, ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையின் நண்பன், தகப்பனுடைய உடன்படிக்கையின் நண்பன். எனக்கு ஏன் எதிரா மாறினாருங்கிறது இவர் யோசிக்கவே இல்லை. எதையோ மாத்தி பார்த்தாருங்க, ஒண்ணுமே மாறல. கடைசியா பெயர்சபாவுக்கு வந்தார் பாருங்க. அப்ப கேரார் எனப்பட்டது என்னன்னா பயணிகள் தங்கும் இடம் என்று அர்த்தம். பெயர்சபா எனப்பட்டது எதுனா கண்காணிக்கிற ஸ்தலம் எனப்பட்ட ஒரு ஸ்தலம். இந்த உலகம் என்ன பண்ணுது, பயணியர்கள் தங்குற இடம் மாதிரி வருது. ஏதோ ஒரு கருவை தேவன் தெரிந்தெடுத்தாரு, ஏதோ ஒரு தெருவுல பிறக்க வச்சாரு, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், வெந்த சோத்தை தின்னு விதி விந்து செத்தோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து முடிச்சு அட்ரஸ் எல்லாம் போயிடுறாங்க. பயணிகள் தங்குற இடத்துல வந்து பாருங்க, கெஸ்ட் ஹவுஸ்ல போய் பாருங்க, அல்லது ஹோட்டல் லாட்ஜ் காட்டேஜுக்கு போய் பாருங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு வருவாங்க, காரணம் முடிச்சதுக்கு அப்புறம் அதை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா கண்காணிக்கப்படுகிற ஒரு ஸ்தலம் எனப்பட்டது பாருங்க, அது கண்காணிக்கிற இடத்துலயேதான் இருக்கும். அதை வந்தவங்களையும் கண்காணிக்க போன இந்த ஈசாக்கு பெயர்சபாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஈசாக்கை கவனிக்கும்படியாய் கர்த்தர் ஈசாக்கு நமக்கு ரோல் மாடலா மாத்தி, நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கா இருக்கிறோம் என்று கலாத்தியர்ல சொல்லிட்டு போயிட்டார். அப்ப கண்காணிக்கிற ஸ்தலம் எனப்பட்டது எதுனா இயேசுதான் பாருங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்களும் நானும் வருகிற போது அந்த கிறிஸ்து இயேசுவையே கவனித்து நடக்க நம்ம வாழுகிற வாழ்க்கையும் பத்திரமா இருக்கும். வரும் தலைமுறையினருக்கும் கர்த்தர் நம்மளை சாட்சியாய் மாற்றி விடுவார். அதனாலதான் இங்க வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ
எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளையாகவே தான் இருப்பாங்க. வீட்டுக்கு ஒரு மாதிரி, கோயிலுக்கு ஒரு மாதிரி, பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மாதிரி, கல்லூரிக்கு ஒரு மாதிரி, நாங்கள் ஒரே மாதிரி தான் வாழ்றோம். எங்களுக்கு முன்மாதிரியா இயேசுதான் இருக்கிறார். இயேசுவை எல்லா இடத்திலும் நீங்க வாட்ச் பண்ணலாம். வீட்டுல ஒரு மாதிரி வாழ்ந்தாரா, வேலை ஸ்தலத்துல ஒரு மாதிரி வாழ்ந்தாரா, ஆபத்து வந்த போது ஒரு மாதிரி வாழ்ந்தாரா, சந்தோஷம் வந்த போது ஒரு மாதிரி வாழ்ந்தாரா, எல்லா இடத்திலும் இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரியின்படியே தான் வாழ்ந்தார். அப்ப அவரை கவனிக்க கவனிக்க அவருடைய லைஃப் ஸ்டைல் நமக்குள்ள வருங்க. அன்பு பாராட்ட வேண்டிய இடத்துல அன்பு பாராட்டுவோம், மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிப்போம், விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுப்போம். அப்ப புத்தியுள்ள ஒரு வாழ்க்கை எனப்பட்டது மணவாளன் வருகிற போது ஆயத்தமாகிறது அல்ல, எவ்ரிடே ஆயத்தமா இருக்கு. சில பேருடைய வாழ்க்கையில பாருங்க, கம்யூனியன் எடுக்கிறதுக்கு காத்திருப்பு கூட்டத்துக்கு போறது சுத்திகரிப்பு கூட்டம், 24 மணி நேரம் சுத்திகரிப்புலதான். எதுக்கு சுத்திகரிப்பு? கம்யூனியன் எடுக்கிறதுக்கு. இந்த சுத்திகரிப்பு முடிஞ்சு கம்யூனியன் எடுத்து வந்து மருமகளோட தடால் அடி, மகளோட தடால் அடி, அன்புங்கிறதே இல்லை. அப்பேற்பட்டவங்க தான் புத்தி இல்லாத கன்னிகைகள் அப்படிங்கிற. அதனாலதான் பவுல் எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, ஒரு தேவாலயத்துக்கு வரக்கூடிய ஒரு மனுஷனா மனுஷியோ எப்பேற்பட்ட புத்தியா இருக்கணுங்கிறத சொல்றாருன்னா, தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்துல 11வது வசனம் சொல்லுதுங்க, அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். தீமோத்தேயுக்கு எழுதிட்டு தீத்துவுக்கு எழுதும் போது எழுதுறாரு, தீத்து 2வது அதிகாரம் 2வது வசனம், முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவருமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதாயிடுச்சு, என் இஷ்டப்படி பேசலாம், நான் இஷ்டப்படி உடுத்திக்கலாம், என் இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யலாம் என்று பைபிள் சொல்லல. இன்றைக்கு வாலிப ஊழியக்காரர்களுக்கு இருக்க விட பயத்தை காட்டிலோ முதிர் வயது உள்ள ஊழியக்காரர்கள் பயம் இல்லாம துணிகரமா தாறுமாறா பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க, தாறுமாறா நடக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப பைபிள் என்ன சொல்லுது? உன் இளமையில மாத்திரம் தெளிந்த புத்தி உள்ளவங்களா இரு, முதிர் வயது வந்துருச்சுன்னா எப்படி வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லவில்லை. முதிர் வயது உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணுமாமா. அப்ப முதிர் வயது உள்ளவர்களுக்கும் தெளிந்த புத்தி அவசியம். அடுத்து இது 2:5 சொல்லும் போது சொல்றாரு, நாளை வாசிக்கிறோம், வேத வசனம் தூசிக்கப்படாதபடி பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியுள்ளாயிருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவும் முதிர்வுள்ள ஸ்திரீகளுக்கும் புத்தி சொல்லுது. வாலிப பெண்ணு கல்யாணம் முடிச்சு வந்திருந்தாலும் அந்த பொண்ணு புருஷனோட எப்படி புத்தியா நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் தீத்துவுக்கு எழுதும்போது எழுதுறார். அப்ப வாலிப ஸ்திரிக்கும் புத்தி அவசியம், முதிர் வயதுள்ள புருஷனுக்கும் புத்தி அவசியம். அவங்க 2 பேரும் மாத்திரமல்ல, 6வது வசனம் சொல்லுது, பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவருமாயிருக்கும்படி புத்தி சொல்லு. ஒரு வாலிப ஊழியக்காரனா இருந்தாலும் தெளிந்த புத்தி உள்ளவங்களா நடக்கணும் அப்படிங்கிறார். ஒரு பாஸ்டருக்கு தெளிந்த புத்தி வேணுமாமா. அப்ப தீத்துவுக்கு எழுதலைங்க இது, தீத்துவே ஒரு பாஸ்டருக்கு தெளிந்த புத்தி வேணும், ஒரு பாலிய ஸ்திரி ஒரு வாலிப கல்யாணம் முடிச்சு போன ஒரு பெண்ணுக்கு தெளிந்த புத்தி வேணும், விதவைக்கு தெளிந்த புத்தி வேணும், முதிர் வயதுள்ள ஊழியக்காரங்களுக்கு தெளிந்த புத்தி வேணும் என்று பவுல் தன்னால உருவாக்கப்பட்ட தீத்துவே சபைக்கு இதை போதி அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, புற மார்க்கத்துல வயது வந்து விட்டதென்றா அவங்களுக்கு தெளிந்த புத்திக்கான இடமே கிடையாது. ஆனா கர்த்தரை பின்பற்றி நடக்கிற ஜீவ மார்க்கத்துல இருக்கிற எல்லோருக்கும் ஒரே நியமங்க. அதாவது பாபிலோனிய அரசாட்சியில ஏற்படுத்துற சட்டம் 3 விதமா இருக்குமாமா. ஒன்று என்ன, ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரு சட்டம், 2வது சுதேசிக்கு ஒரு சட்டம், 3வது அடிமைக்கு ஒரு சட்டம்.
ஒருவேளை கொலை குற்றவாளியாய் நியமிக்கப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யவானோ சுதேசியோவா இருந்தா அவனுடைய கை எலும்பை உடைச்சா முடிஞ்சு போச்சு, அல்லது கால் எலும்பு உடைச்சா முடிஞ்சு போச்சு. இவன் குற்றவாளி இல்ல, குற்ற தண்டனை நிறுவனம் விடுதலை ஆயிட்டான்னு அர்த்தம். ஆனா ஒரு அடிமை எனப்பட்டவன் இப்பேற்பட்ட ஒரு குற்றத்துக்குரியவனாய் இருந்தானா அவனை தூக்கி கொண்டு போய் மரண தண்டனை கொடுக்கணுமாமா. அதனாலதான் தானியேலை கொண்டு போய் சிங்கக்கெபியில போட்டாங்க. அதனாலதான் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை எரிகிற அக்னி சூளையில போட்டாங்க. அதே ஒரு பாபிலோனிய செய்திருந்தானா அவனுடைய விரல்கள்ல எலும்புகளை உடைச்சு விட்டு மாவுக்கட்டு போட்டு விட்டு அதோட தண்டனை முடிஞ்சதுன்னு விட்டுருப்பாங்க. ஆனா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தான் சொல்றாருங்க, சுதேசிக்கு என்ன தண்டனையோ பரதேசிக்கும் அதே தண்டனை தான். ஏழைகளுக்கு என்ன தண்டனையோ ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரே தண்டனை தான். பட்சபாதம் இல்லாமல் தண்டிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாங்க சட்டத்தை இயற்றினாரு. அப்ப இங்க புத்தி எனப்பட்டது எல்லோருக்கும் வேணும், இஸ்ரவேல்ல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு வேணும் என்பதை சொல்றார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் இந்த வெள்ளிய உடைச்சு உருக்கிருச்சாமா, அதை சாம்பலாக்கிருச்சாமா. அப்ப வெள்ளியின் வலிமையை காட்டிலும் இந்த கல்லின் வலிமை அதிகம். அப்ப இயேசுக்குள்ள இருந்து வரக்கூடிய புத்தி உலகத்துல இருக்கக்கூடிய புத்தியை காட்டிலும் மேலானதுங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் இருதயத்தை சுத்த மனசாட்சியோடு காத்து கொள்ளுவதற்கு இந்த கைகளால் பெயர்க்கப்படாத கல் உங்களுக்கு எனக்கு உதவி செய்து. நம்ம ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில ஆண்டவரே நிற்கக்கூடாத இடத்துல சில காரியங்கள் நிற்கிறதை காண்கிறோம். பாழாக்கிற அருவருப்புகள் நிற்கிறதை காண்கிறோம் ஐயா. உடைய வருகை ஆயத்தமாய் கொண்டிருக்கிற காலத்துல உடைய வருகைக்கு நாங்களும் ஆயத்தமாயிருக்க, எப்போதும் ஆயத்தமாயிருக்க, மரணத்தை எப்போதும் சந்திக்கிறதற்கு ஆயத்தமாயிருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.